இந்த ஒரு டிப் போதுங்க. தாய்ப்பால் குடிக்கிற உங்க குழந்தை நல்ல எடை சரியான வெயிட் கெயின் வர்றதுக்கு. நிறைய பேர் இந்த தப்ப பண்ணுவாங்க. நீங்க மட்டும் இல்ல. நல்லாதான் தாய்ப்பால் வருது, குழந்தையும் நிறைய நேரம் குடிக்குது, ஆனாலும் வெயிட் ஏறல. இந்த டவுட் இருக்குல்ல, என்னன்னு பாத்துருவோமா? முக்கியமா இந்த தப்ப நாம பண்றோம். எப்படி பாக்கெட் பால்ல அதோட கலருக்கு ஏத்த மாதிரி உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா புரதமும் கொழுப்பு இதெல்லாம் வேறுபடுதோ, அந்த மாதிரி தான் தாய்ப்பாலும். கன்ஃபியூஸ்டா இருக்கா? இல்லைங்க. ஆக்சுவலி தாய்ப்பால்ல ஃபர்ஸ்ட் வர்ற பாகம் வந்து ஃபோர் மில்க். அதுல எனர்ஜி நிறைய கிடைக்கும், தண்ணி சத்து நிறைய இருக்கும். ஆனா கடைசியா வர்ற மில்க்ல புரதம் நிறைய இருக்கும், கொழுப்பு சத்தும் இருக்கும், உடம்பு வெயிட் கெயினுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்தும் அதுல இருக்கும். நாம இதை கொடுக்க மிஸ் பண்ணிடுவோம். உங்க குழந்தைக்கு அந்த கடைசி பால் ஹைண்ட் மில்க் கிடைக்க நீங்க என்ன பண்ணணும்? பிரெஸ்ட்ல தாய்ப்பால் ஃபுல்லா குடிச்ச பிறகு அடுத்த பிரெஸ்ட்டுக்கு மாத்துங்க. நிறைய அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெஸ்ட்ல நல்லா பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, அடுத்த மாறுல பால் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பால் வேஸ்ட் ஆகக்கூடாது, குழந்தைக்கு கிடைக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல டக்குன்னு சுவிட்ச் ஓவர் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அந்த இன்னொரு பிரெஸ்ட்ல மில்க் ட்ரிப் ஆனாலும் மில்க் ஊஸ் ஆனாலும் விட்டுருங்க. அந்த ஃபுல் பிரெஸ்ட் எம்டி ஆகிற வரைக்கும் நீங்க பால் கொடுங்க. ஃபீட் ஆன் டிமாண்ட், நாட் பை த கிளாக். குழந்தையுடைய தேவைக்கு ஏற்றாற் போல பால் கொடுங்க. கடிகாரத்துல வச்ச மாதிரி 1 hour 2 hourன்னு வச்சு அலாரம் வச்ச மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு பக்கம் மாறல ஃபுல்லா பால் போகணும்னா 15-20 நிமிஷமாவது ஆகும் முதல் 3 மாசத்துல. ஸோ 15 to 20 minutes குறையாம ஒரு மார்பகத்துல பால் கொடுங்க. அப்புறம் குழந்தைக்கு பால் போதுமான அளவு கிடைச்சிருச்சா, அந்த மார்பு ஃபுல்னஸ் எல்லாம் இறங்கி லைட்டா ஃபீல் பண்றீங்களாங்கிறத பார்த்துட்டு ஃபீட ஸ்டாப் பண்ணுங்க. குழந்தைக்கு போதுமான அளவு ஹைண்ட் மில்க் கிடைக்கல அப்படிங்கறத எப்படி உறுதிப்படுத்திக்குவீங்க? அடிக்கடி யூரின் போறான், டயப்பர் வெட் ஆகுது, ஆனா வெயிட் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. ஏன்னா நீங்க தண்ணி பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தண்ணியா யூரின்ல போயிட்டே இருக்கு, பின்னாடி வேற கொழுப்பும் புரதமும் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? அப்புறம் எப்படி வெயிட் வரும்? அடிக்கடி ஆய் போயிட்டே இருக்காங்க, பச்சை நிறத்துல ஆய் போய்கிட்டே இருக்காங்க. என்னதான் பால் கொடுத்தாலும் குழந்தை பசியோடவே இருக்கு. இந்த 3 சைன் தாங்க உங்களுக்கு குழந்தைக்கு தேவையான அளவு ஹைண்ட் மில்க் கிடைக்கலன்னு அர்த்தம். மில்க் உருவாகிறது மட்டும் இல்லாம மில்கை கொடுக்கறதுக்கு ப்ராப்பர் டெக்னிக்கோட நீங்க கொடுத்தீங்கன்னா வெயிட் கெயின் நிச்சயம்.